அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காதலில் தோல்வி அடையக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் நிறைய வர்ற ஜாதகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் 2, 7, 5 இந்த 3 பாவகங்கள் தான் காதல் மற்றும் ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய பாவங்கள். இந்த பாவகங்களில் பாவ கிரகங்களோ அல்லது ஸ்தான பலம் இல்லாத கிரகங்களோ அல்லது 6, 8, 12ஆம் அதிபதி அல்லது பாதகாதிபதி அமர்ந்தாலோ அப்பதான் இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகள் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அது எந்த கிரகம் எப்படி அமைஞ்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான மனநிலை, குணம், நம்பிக்கை, எதிர்பார்ப்பு இதை கொடுத்து அப்படியான சம்பவங்களை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு 2, 7, 5ல் செவ்வாய் உட்கார்ந்துருக்குன்னா ஈகோ வெளிப்படுத்தி, தானுங்கிற கர்வத்தை வெளிப்படுத்தி, கட்டுப்பாடுகளை விதிச்சு கட்டுப்படுத்தி ரிலேஷன்ஷிப்ல காதல்ல பிரச்சனைகளை கொண்டு வரும். சனி ஒருவேளை 2லயோ 5லயோ 7லயோ இருந்தது அப்படின்னா சந்தேகம், பொறாமை, வீம்பு, விதண்டாவதம் இப்படியான குணத்தை கொடுத்து அது மூலமா பிரச்சனைகளை கொண்டு வரும். அதே போல 6, 8, 12ஆம் அதிபதிகள்ல இருந்தது அப்படின்னா அந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரியான குணங்களை, எண்ணங்களை கொடுக்கும். அதே போல நீச்ச கிரகம் இருக்குன்னா சரியான கடமையை செய்ய விடாது, பொறுப்பா இருக்க விடாம பண்ணும். வக்ர கிரகம் இருந்தது அப்படின்னா வீம்பா பிடிவாதமா பிடிச்சு நான் சொல்றதான் கரெக்டுன்னு தொங்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எந்த கிரகம் எப்படி அமைஞ்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியான குணத்தையும் எண்ணத்தையும் கொடுத்து அப்படியான சம்பவங்களை உருவாக்க ட்ரை பண்ணும். இது எப்போ அதிகமா நடக்கும் அப்படின்னா இந்த பாவங்களோட அல்லது இந்த பாவங்கள்ல நின்ற கிரகங்களோட தசாபுத்தி நடக்கும்போது தான் அதிகமா நடக்கும். இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்னன்னா, பொதுவா ஜாதகத்துல லக்னம் வலுத்தாலோ, லக்னாதிபதி வலுத்திருந்தாலோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட உச்ச கிரகங்கள் இருந்தாலோ அல்லது சந்திரனோட வலுவான கிரகங்கள் சம்பந்தப்பட்டாலோ அல்லது 11ஆம் இடம் வலுத்திருந்தாலோ இவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த தானுங்கிற சுயம் அதிகமா வெளிப்படணும்னு நினைப்பாங்க. இயல்பாவே தனக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் தரணும், ஈகோ அதிகமா இருக்கணும், தன்னை பத்தின கவனம் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சூழலை தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கவங்களுக்குமே அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்பு, தானுங்கிற சுயம், ஈகோ இருந்தாலே ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா போகாது அப்படிங்கிறது பேசிக் விதி. ஆனா இத கண்ட்ரோல்ல வச்சிருந்தா, கட்டுப்பாட்டுல வச்சிருந்தா, அதிக எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு ஃப்ரீடமா தன்னோட சுயத்தை அதிகமா வெளிப்படுத்தாம வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தா கொண்டு போக முடியும். காதலா இருந்தாலும் திருமண உறவா இருந்தாலும் அதுல பிரச்சனைகள் வராம கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் இதுல சொல்ல வர்ற விஷயம். ஸோ ஓவராலா 2, 7, 5 இந்த 3 இடங்கள் பாதிக்கப்படாம இருக்கணும். அப்படி பாதிக்கப்பட்ட அமைப்பு இருந்ததுன்னா எப்படி பாதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான நடவடிக்கையை செஞ்சு அந்த சம்பவங்கள் நடக்காம தடுத்துக்க முடியும். அது போக பொதுவா ஜாதகத்துல வலிமையான கிரகங்கள், வலுப்பெற்ற கிரகங்கள் இருந்தது அப்படின்னா தானுங்கிற சுயம் அதிகமா வெளிப்படும். அப்படி வெளிப்பட்டாலும் ரிலேஷன்ஷிப்ல இஷ்யூஸ் வரும். அப்படிங்கிற இந்த 2 பாயிண்ட் தான் நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம். இது இல்லாம புதன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த காதல் அப்படிங்கிற விஷயத்துல ப்ராப்ளம் வரும். அல்லது புதன் ரொம்ப உச்சமா இருந்தாலோ ரொம்ப வலிமையா இருந்தாலுமே காதல் அப்படிங்கிற விஷயத்துல பிரச்சனை வரும். ஏன்னா பலகீனமா இருந்தா சரியான ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ண முடியாது. ரொம்ப பலமா இருந்தா ஓவர் தகுதியையும் ஓவர் எதிர்பார்ப்பையும் கொடுக்கும். ஸோ இதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். இதை மட்டும் சுமூகமா கையாள கத்துக்கிட்டாலே அந்த ரிலேஷன்ஷிப் வாழ்க்கை சுமூகமா போகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட முக்கியமான கருத்து. ஸோ காதலில் ஜெயிக்கணும் அல்லது ரிலேஷன்ஷிப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னாலே என்ன எவ்வளோ மோசமான கிரகமைப்பு இருந்தாலும் சரி அல்லது நல்லா இருந்தாலும் சரி, நம்மளோட சுயம் அதிகமாக வெளிப்படாமல் மிங்கிள், டைல்யூட், மெச்சூர்டு அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டாலே எப்படியான ஹாரோஸ்கோப் இருந்தாலும் எப்படியான ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அங்கே ஹேண்டில் பண்ணிட்டு ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும். ஏன்னா நெகட்டிவ் அமைப்பு இருக்குது அப்படின்னா அந்த பலன் தான் நடக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. சரியா ஹேண்டில் பண்ணும்போது அதை மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. அதை எப்படி மாற்றணும், என்ன மாதிரி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற பாசிபிலிட்டி என்னவோ அதை நீங்கள் கொண்டு வரணும். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் நீங்கள் முழுக்கா வாழ போகிறீங்க அப்படின்னா அதுக்கான சேஞ்சஸ் கொண்டு வரதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அதனால் அப்படியான சேஞ்சஸை கொண்டு வந்து நீங்கள் சரியான லைஃப்பை லீட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு ஹாரோஸ்கோப் பார்க்கணும், எந்தெந்த கிரகம் எப்படி செயல்படும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. வேலை, தொழில், எக்கனாமிக், பர்சனல் லைஃப் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.